ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் சீரீஸ் நடத்திட்டு இருக்கேன்ல, அதோட பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து ஐ ட்ரா பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். இதுதான் அந்த வீடியோ. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், இருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒழுங்காக வரல. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், ஆலிவ் கிரீன் கலர் உள்ளே கொடுத்துருக்கேன் இந்த ஐ சர்க்கிளுக்கு. அப்புறம் இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா இந்த அண்டர் ஐக்கு இருக்குல்ல, அதனால நம்மளுக்கு அண்டர் ஐ இருக்கிறதுனால ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஏதாவது மாஸ்க் மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஐஸ் மட்டும் தெரியும்ல, அதை வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்தா அதுதான் அப்படிதான் வரைஞ்சிருக்கேன் நான். ஐப்ரோ ஏன் காட்டலைன்னா, ஏன்னா அது வந்து மாஸ்க் போட்டிருக்கிறதுனால காட்டலை. இதுதான் ஐபால். இதுல எதுக்கு நான் அந்த ஒயிட் டாட் வச்சிருக்கேன்னா, நம்ம ஏதாவது பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல, அதனாலதான் வச்சிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு நான் இதுல என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆலிவ் கிரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மின்ட் கிரீன். இந்த ஸ்மோக்கி கிரீன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ஸ்கின் டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்க் ப்ரௌன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட் ஸ்கின் டோன் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இருங்க காட்டுறேன். இந்த ஸ்கின் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் கொடுக்கணும். இது இந்த கலர் போயிட்டு அதுக்கப்புறம் லைட்டன் பண்ணிங்கன்னா இந்த கலர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் இங்கே போயிட்டு இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் அதுக்கு மேலே இந்த லேயருக்கு நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க பிளாக் கலருக்கு யூஸ்வல் பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்கிங்க்கு லைட்டாக பிளாக் கலர் கொடுத்து ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். ஸ்மஜிங் டூலுக்கு இதுதான் ஸ்மஜிங் டூல். இதை கிளிக் பண்ணோன்னா ஏர் ப்ரஷ் போயிட்டு இந்த சாஃப்ட் ஏர் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நான் இந்த கலர்ஸ்லாம் பண்ணுறேன்ல, இதுக்கு நான் இந்த ப்ரஷிங்குள்ளே போயிட்டு மோனோலைன் ப்ரஷ் கொஞ்சம் சைஸ் அதிகமாக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரிஜினல். இது நான் மேக் பண்ண மோனோலைன் ப்ரஷ். அப்புறம் நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கூட கொடுக்க தேவையில்ல, டபுள் டேப் பண்ணிட்டா அது மறைஞ்சிடும். இப்போ நான் என்னோட ஆர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன், டிஜிட்டல் ஆர்ட் கலெக்ஷன்ஸ். இந்த ஃப்ளார் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, டூலிப் ஃப்ளார் பார்ட்ஸ். அது ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு, அதனால பார்ட்டாக போட்டிருக்கேன். இது நான் இன்னும் போடலை, ஏன்னா நான் அன்னைக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ காட்டுறேன். நான் வேணா அதோட வீடியோ காட்டுறேன் எப்படி பண்ணேன்ட்டு. இந்த கிராஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு, அதை பிளெண்ட் பண்ணும் போது. இந்த கிராஸுக்கு நான் மோஷன் பிளர் பண்ணி தான் பண்ணேன்.
இதெல்லாம் ஃப்ளார்ஸ். இந்த ஃப்ளார் ப்ரஷ்ஷுக்கு நானே இதில் பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ளார் ப்ரஷ் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளார் ப்ரஷ்ஷுக்கு போனால் என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளார் ப்ரஷ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டிராயிங் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களா? இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் நான் ட்ரா பண்ணேன். ஆனால் என்ன, வீடியோ எடுக்க சில டைம்ஸ் மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுவும் மறந்துட்டேன். எல்லா டிராயிங்ஸும் இப்போ நான் காட்டுறேன். எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது இன்னொரு பில்டிங் ட்ரா பண்ணல அது. அதுக்கப்புறம் இந்த ஈவில் ஐ. அப்புறம் இதை நான் இமேஜினேஷன் பண்ணி நானே வரைஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷும் நானே தான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த டைகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெப்பர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த சின்ன பேர்ட் மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த பேன்கேக், இந்த வேல் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்துடும், ஷார்ட்ஸில் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கிட்டன், இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கேர்ள். அதுக்கப்புறம் இந்த பில்டிங். இது நான் பார்ட் 1 நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்ட் 2 போடலை, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, பாய்.